கவர்மெண்ட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 10ல சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியில இருக்கிறதுனால நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணா மட்டும்தான் இது எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். 3 குடையவர் உங்களுக்கு வந்து 10ல இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்து வக்ரகதியில இருக்காரு. அப்படிங்கும்போது நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல வந்து இனிமை இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்கள் வந்து கடுஞ்சொற்கள் இல்லாம குடும்ப உறவுகளிடையே நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகளிடையே நீங்க வந்து நிதானமான போக்கு, விட்டு கொடுத்து செல்றது, இனிமையான பேச்சுக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அந்யோன்யம் ஏற்படணும் அப்படின்னா 2 பேத்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான். 6ல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள ஒரு பதவி உயர்வு, எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே இந்த வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 10ல சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப்ல, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது உங்களுக்கு அரசு வழியில நீங்க ஏதாவது ஒரு கடன் உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அரசாங்க வழியே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுல வந்து உங்களுடைய திறமைகள் பளிச்சிடக்கூடிய வகையில உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதம் அரசாங்க வழியில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையும் கிடைக்கும். தொழில்ல வந்து ஒரு கடன் கேட்டிருக்கீங்க, ஒரு லோன் உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். 9ல புதன் இருக்கும்போது தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல சூரியன் வந்து 10ல இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்குனாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பூர்வீகத்துல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க அல்லது இன்டர்வியூ போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். இருந்தாலும் நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியில இருக்கனால நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணா மட்டும்தான் இது எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். 3 குடையவர் உங்களுக்கு வந்து 10ல இருக்கும்போது முயற்சி ஸ்தானத்துல முயற்சிக்குரியவர் வந்து 10ல இருக்கும்போது அப்ப முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு தடவை கிடைச்ச உடனே நீங்க அதுல வந்து தோல்வி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து பின்வாங்கி இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும். உங்களுடைய முயற்சி வெற்றியாகிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதம் அருமையாக இருக்கும். 6ல வந்து குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஒரு பதவி உயர்வு நீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெயர் புகழ் வேலை மூலமாக உயர் அதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த மாதம் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி தீர்வினையாக்கும் அப்படிங்கிறதுல நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா பயணம் செய்யக்கூடிய அதாவது பாத யாத்திரையெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த குடை வாங்கி கொடுக்கறது, செப்பல் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, இதையெல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதை கிடைக்கும். நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் வந்து இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரவனும், துலாம் ராசியில சூரியன் புதன் செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்காரு. அப்போ
இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில அமைஞ்சிருக்கிறதுனால, மக்கள் பார்த்தீங்கன்னா, பயணம் செல்லக்கூடிய வகையில, அந்த பயணத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கால்ல இப்ப சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா, கால்ல நீங்க செப்பல் போடாம கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து ச கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பொதுவாவே காலபுருஷ தத்துவப்படி 12ல வந்து சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. அப்போ சனி வக்ரமா காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்ப குடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா, நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாம நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து உங்கனால முடிந்த உதவிகள் செய்யறது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். அதேபோல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால, இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல கேது அப்படிங்கும்போது, மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது, பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்ல. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிருவாரு. பிற்பகுதியில இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துருவாரு. அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது, உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் அ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்டின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்தில 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால, இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது. அதாவது தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி, நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும்போதே நீங்க வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது ஏற்றணும். முந்தைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாடம் இருக்கும். அந்த மாடத்துல வந்து விளக்கேத்துவாங்க. அத நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்லேருந்து நம்ம காக்கணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது, அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்றி வருவது, அந்த மாதம் முழுக்கும் ஐப்பசி, கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை குடுக்கும்.